திரும்பவும் நீங்க இந்த கோயிலுக்கு வருவீங்கன்னு நினைச்சு பாத்தீங்களா? வருவோன்னு தெரியும் புனிதா. எப்படி? அது இல்ல தெரியல. ஆனா திரும்பவும் இந்த கோயிலுக்கு வரப்போறோன்னு என் உள் மனசு சொல்லிச்சு புனிதா. ஏன் கபிலன், ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா சாமி கிட்ட? கபிலன், நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க ஏன் பதட்டமாகறீங்க? சரி, வாங்க உள்ள போலாம். வேண்டுதலான கரெக்டா கேக்குறாங்க. நான் கல் அடிக்க வேண்டிக்கிட்டதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சச்சா, இருக்காது. ஆனா அந்த கல்லு விழாம இருக்கணுமே. வாங்கம்மா. நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? வேண்டுதல் வச்சுட்டு 3 நாள் கழிச்சு வந்து எப்படி பாக்குறதுன்னு கேட்டீங்க. ஐயோ, வந்துட்டீங்க பாத்தீங்களா? அதான் கடவுளோட சக்திங்கிறது. ஐயோ, கபிலன் முன்னாடியே போட்டு கொடுத்துட்டாரே. ஏன் புனிதா, நீங்க எதுவும் வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? அது சும்மா அன்னைக்கு இந்த ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் எதுக்கு வேண்டுதல்லாம் வைக்க போறேன்? என்ன கபிலன், என்ன அப்படி பாக்குறீங்க? சாமி கும்பிடுங்க. அட, சாமி பாருங்க, சாமி கும்பிடுங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சா கபிலன்? என்ன கேட்டீங்க நீங்க? என்ன அங்க அவசரமா விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்களே, அதான் வேண்டுதல் நிறைவேறிடுச்சான்னு கேட்டேன். அது வந்து சும்மா. அப்போ உங்க மனசுல வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆஹா, சரியான சந்தர்ப்பம். விட்டுறாத, சொல்லிடு கபிலா. கபிலன், எனக்கு ஒண்ணு தோணுது, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க புனிதா. நீங்க யாரையோ மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பொண்ணு ரொம்ப லக்கி. அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சா நானும் லக்கி தாங்க. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? சொல்லிட்டீங்களா? இனிமே தாங்க சொல்லணும். ஏன் இன்னும் சொல்லல? சொன்னா என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு மாதிரி தயக்கமாவே இருக்கு. அதான். தயங்காதீங்க, இதெல்லாம் நீங்க தள்ளி போடவே கூடாது, சொல்லிடணும். சொல்லி ஒருவேளை மறுத்துட்டாங்கன்னா, இல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா? அப்படிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. பெற்ற நாளை தொட்டே உயிரெங்கே தேட விட்டேன்.